மதுரை அலங்காநல்லூர் அருகில் ஆனா கோயில்பட்டில் அமைந்துள்ள சுவாமி சிவானந்த பரமசிவன் ஆன்மீக தோட்ட அறக்கட்டளையின் நிறுவனர் சொக்கலிங்கம் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நாள். இன்னைக்கு வந்து இந்த அம்மா வந்து சவுந்தலா, இவங்க வந்து ராஜபாளையத்தை வாழ்றவங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உபதேசம் வாங்கி நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜீவ சமாதி ஆன உடம்பு எப்படி இருக்கும் உதாரணத்துக்காக அந்த மெசேஜ் போறேன் நான். இப்ப பாருங்க, இறந்து போனாங்கன்னா மூச்சு வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா 3 மணி நேரத்துல பாடி விரைச்சி போயிடும், கையில விரைச்சி போயிடும், மறக்க முடியாது, பண்ண முடியாது. இப்ப பாருங்க, இந்த அம்மா ஜீவ சமாதியா இருக்கு. இந்த புருவத்தை பாருங்க புடைச்சிருக்கு, இந்த இடத்த புடைச்சிருக்கு. இந்த கையை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, கையெல்லாம் மறக்கிறதுக்கு எப்படி இருக்கு. இந்த கையெல்லாம் பாருங்க எப்படி மறக்கிறதுக்கு. இந்த காலை பாருங்க எப்படி எடுக்கிறான், இப்படி பறக்கிறான், இப்படி எடுக்கிறான், இப்படி மறக்கிறான். இதுதான் சமாதியான நிலை. செத்து போயிருந்தாங்கன்னா வேற பேர் செத்து போனா விரைச்சி போயிடும். இப்ப வந்து இவங்க வந்து நேத்து வந்து 7/7/2026 நேத்து வந்து காலை 8-9 மணிக்கு சமாதியா இருக்காங்க. இன்னைக்கு வந்து 8/7/2026 இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஆயிருக்கு. 22 மணி நேரத்தில் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உடம்பு பிளெக்சிபிளா இருக்கு. இதுதான் ஜீவ சமாதி. இதை அடையிறதுக்கு தான் இந்த மகான்கள்லாம் வந்து நிறைய வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. அதாவது விக்கிர வழிபாடு, ஆராதனைகள், கீர்த்தனைகள் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க. எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்காங்க. எத்தனையோ பேர் தோன்றி இருந்தாலும் இன்னைக்கு அவங்க நல்ல கருத்தான் சொல்லியிருக்காங்க. சொன்னா தப்புன்னு சொல்ல முடியாது. சிவானந்த பரமசிவன் வந்து இந்த ஜீவன் மேல்நிலை அடைஞ்சு மறுபிறப்பு இல்லாம சமாதியார நிலையை சொல்லிக் கொடுத்தவர் சுவாமி சிவானந்த பரமசிவன் தான். காரணம் என்னன்னா, இந்த மூச்சு வந்து இரவுலையும் இருக்கு, பகல்லையும் இருக்கு. இரவுல இருக்கு நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, பகல்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தெரியுது. காரணம் வந்து அந்த மூச்சு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல. நைட்ல தூங்கியில வந்து சமமா இருக்கு. 10 இன்ச்சு ஏறினா 10 இன்ச்சு இறங்கும், 8 இன்ச்சு ஏறினா 8 இன்ச்சு இறங்கும். பகல்ல வந்து வேரியேஷன், அந்த வேரியேஷன் மூச்சு போக்குவரத்து மாறுறதுனாலதான் அந்த மாயை எல்லாமே தெரியுது. அதனால வந்து இந்த மூச்சு பயிற்சியை வந்து சாமி வந்து சிவானந்த பரமசிவன் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி பண்றது, இரவுல இருக்க மூச்சு மாதிரி பாட இருக்க பழகணும் சொல்லி கொடுக்குறாரு. அது பேரு சித்த வித்தைன்னு பேரு. அது வந்து சாமி வந்து சிவானந்த பரமசிவத்தை தோன்றி 5 ஆசிரமத்தை உருவாக்கி, சித்தாசிரமத்தை உருவாக்கி இருக்காரு. அது வந்து கேரளாவில் ஒரு 4 ஆசிரமம், வடகரை, இய்யூர், காயனா, திருவனந்தபுரம். அதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆசிரமம் சேலம் ஆத்தூர் அம்மம்பாயத்தை வந்து ஆசிரமத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால அங்க வந்து நம்ம போய் அங்க நம்ம தியானம் பண்ணலாம். சாமி சமாதி, குருநாவோட சமாதி அங்கேதான் இருக்கு. நம்ம அடிக்கொடுக்க போலாம் வரலாம். அவர் வந்து கத்துக் கொடுத்த வித்தையை பழகி மற்ற எத்தனையோ மகான்க தோன்றிருக்காங்க. அவங்க தான் சமாதியா இருக்கவங்க, அவங்க சிஷியர் யாரும் இது வரைக்கும் சமாதி ஆகவே இல்லை. இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. நம்ம அந்த பயிற்சி பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த புருவம்லாம் புடைச்சிருக்கு, இந்த காலெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எடுத்து வைக்க கொள்ள போகிற இதில் ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க. ஒரு அற்புதமான சமாதி. இந்த சமாதி நீங்க ஒரு அற்புதமான இதான் நீங்க பார்க்க கொடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் இந்த இடத்த வந்து இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சித்தவத்தை பயிற்சி வாங்கிக்கணும். எல்லா பேரும் வாங்கி சித்தவத்தை வேறவும் கிடையாது. இரவுல இருக்க மூச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதே உண்மையான சித்தவத்தை வாசிவதம் பயிற்சி பண்றது. அந்த மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா உழைப்பு தான் கூலி. இந்த அம்மா நல்லா உழைச்சிருக்கு, ஆனாதான் அந்த நிலை கிடைச்சிருக்கு. அதனால நம்ம வந்து இப்ப மாயில உடந்துகிட்டு இருக்கோம். அதுல வந்து என்ன மகான்கள் வந்து உடனே மனசை கட்டுப்படுத்த முடியுமா? அதுக்காக வந்து இந்த விநாயகர் சிலை, முருகன் சிலை, இந்த யாகங்கள், யோகங்கள் வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க. அது வரும்போது வந்து ஆனாவனா படிக்கிற மாதிரி, LKG UKG மாதிரி தான். நம்ம சுவாமி சிவானந்த PhD நேர புருவமத்தை பார்க்கணும். மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜீவன் வெளியே போகாம உள்ளே அடக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அது வந்து ஆரம்பத்துல மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி சொல்லி கொடுத்தது. அவனுங்க தப்பு கிடையாது. அதுல மேல வரணும்ல. நம்ம LKG UKG என்ன பிரச்சனை? அடுத்து வந்து நம்ம 10th போகணும், காலேஜ் போகணும், போஸ்ட் கிராஜுவேட் போகணும், அடுத்து PhD பண்ணணும்ல, மூச்சு பயிற்சி பண்ணணும்ல. பண்ணாது நல்லா நினைக்கிறேன். அதனால வந்து இந்த நிலையை பார்த்துக்கோங்க. இந்த சமாதி எப்படி ஆயிருக்கான்னு பாத்துங்க, ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க. நேற்று 20 மணி நேரம் 22 மணி நேரம் கழிச்சு இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் தெரிஞ்சு நல்லா இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணி இந்த சட்டத்திற்கு நடக்கணும். மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு மாயில போனக்கூடாது. ஆடம்பரம் பார்த்தீங்கன்னா மனசு ஒருநிலைப்படாது. இந்த நகையை போட்டு அதை போட்டு பவுடர் வச்சு பொட்டு வச்சு மாயில மனசு ஒருநிலைப்படாது. அதுக்குன்னு ஒரு சட்டங்களா இருக்கு. இந்த மினிமம் குவாலிபிகேஷன் வந்து சைவமா இருக்கணும், போதை வச்சு செய்யக்கூடாது.
இருந்து இந்த சாமி சொன்ன சட்டப்படி நடந்தா நல்ல ஜீவசமாக கிடைக்கும். டெய்லி காலைல எந்திரிச்சுன்னா சித்தபத்தி ஆர்த்தி எல்லாம் ஜெபம் பண்றவங்க காலை தன் தொழில் தன்னுடைய ஜீவன் மேல்நிலை இறக்க வேண்டிய வழியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்து வந்து புறத்தொழில். இந்த ஜீவன் இருக்கணும்னா உடம்பு வேணும், இல்லறத்தனம் போகணும், குடும்பத்துக்கு உழைக்கணும். அகத்தொழில் புறத்தொழில் ரெண்டும் சமமா டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யாரும் உட்காந்துக்கிட்டு சும்மா ஏமாத்திக்கிட்டு சும்மா ஜெபம் பண்ணி உட்காந்து கூடாது. அன்றாடம் டெய்லி உழைக்கணும். ஆசிரமத்தில் பாருங்க 8 மணி நேரம் ஜெபம், 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் உழைப்பு. அது மாதிரி நல்ல சமம் பண்ணணும், நல்ல ஜீவசம் வைக்கும். இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி பாருங்க சமாதிங்கிற எப்படிங்கிற போட்டு காமிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாருக்கும் முயற்சி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம்.